ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க வரிசையாக நம்ம ஏரியாவில் ஒரே மயிலுங்க, குட்டி குட்டி மயிலாக ஒரு 4 மயில் நிற்கிது. பார்த்தீங்களா? அந்த வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஏரியா பார்த்திங்கனாக்க ஒரு கிராமம். அதாவது எப்படின்னா, இங்கே வந்து வயல்காடு, தென்னந்தோப்பு, அப்புறம் வாழைத்தோட்டம், இந்த பக்கத்துலேயே வாய்க்கால்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, ஒரு குட்டி குட்டி மேன் ஓடி வர பாருங்க, குட்டி பையன். டேய், என்னடா யாரா நீ திடீர்னு வந்து நிற்கிற? மயிலை பாருங்கங்க, குட்டி மயில் பறக்குது பார்த்தீங்களா? இப்படிலாம் அடிக்கடி நம்ம ஏரியாவில் காட்சியெல்லாம் உண்டுங்க. இயற்கையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வேறு மழை பெஞ்சிருக்கா, ஸோ அதனால் இறையை தேடுறதுக்காக மயில் அப்படியே வெளியே வந்திருக்கு. இந்த மழை நேரங்களில் மயில் கொஞ்சம் ஒரு ஆனந்தமாக அதோடைய கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க வந்து இறையை தேடுறது, தோகையை விரித்து ஆடுறது, ஆண் மயில் தொகை விரிச்சு ஆடும். இந்த மாதிரி காட்சிகள்லாம் அடிக்கடி நம்ம ஏரியாவில் பார்க்கலாம். இந்த பார்த்திங்களா, மேலே இந்த பில்டிங் மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ 2 பேர் 2 மைல் தெரியுது, இன்னும் 2 மைல் அந்த பக்கம் இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். மொத்தம் 4 மைல் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்களா, அழகாக இருக்கா? இங்கே பாருங்கள், நம்ம குட்டி பையன் திரும்பி நம்மக்கிட்ட பக்கத்தில் வந்துட்டான். டேய், என்னடா பண்ணுற? பக்கத்தில் வந்து நிற்கிற, உனக்கு என்ன வேணும்? டேய், பெல்ட்லாம் கட்டியிருக்குது, யார் வீட்டில் உள்ள நாயிடா நீ? டேய் குட்டி பையனே, யார் வீட்டில் என்ன உடனே வளர்க்குறாங்கன்னு தெரியலையே எனக்கு. யார் வீடுன்னு தெரிஞ்சால் கொண்டு கொடுக்கணுமே. அவங்க தேடி வர்றாங்களான்னு பார்ப்போம். யாருன்னே தெரியலையே. இங்கே வந்திருக்க, எதுக்காக வந்த? இங்கே பாரு, பெரிய பெரிய பைக்கு, காரு, பைக்கெல்லாம் போயிட்டுருக்கு, ரோட்டில் ஓடி போயிட்டுருக்கு. நீ பாட்டுக்கு ரோட்டில் ஓடி வந்திருக்க. யாராட்டும் உன்னை நச்சிக்கிச்சு போட்டுருவாங்கடா. சேஃபாக இருக்கணும்டா. நீ பேசாமல் நான் சொல்கிறத கேளு. அவர் வர்ற வரைக்கும் பேசாமல் இரு. இப்போ உன்னை என்ன பண்ணலாம், காம்பவுண்டில் பேசாமல் உன்னை உள்ளே விட்டுறலாம். விட்டுட்டு உனக்கு சாப்பாடு வைக்கிறேன், சாப்பிட்டுட்டு பேசாமல் ரெஸ்ட்டு போட்டு. என்ன நீ அதுக்குள்ளே இங்கேயே ரெஸ்ட்டு போட்டுட்ட? டேய் குட்டி பையனே, அதுக்குள்ளே இங்கே ரெஸ்ட்டு போட்டாச்சு. அங்கே பாரு, கார் போகுதா? இந்த ஏரியா கொஞ்சம் டேஞ்சர்டாய், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? நீ என்ன பண்ணணும், கவனமாக இருக்கணும். புரியுதா? எங்கே பார்க்குறேன், நான் இங்கே ஒரு பெரிய மனுஷன் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா கவனிக்காமல் என்னடா பண்ணிகிட்ருக்க? டேய் குட்டி பையனே, நெத்தியில் ஒரு நாமம் போட்டு வச்சுருக்கு, அழகாக தான் இருக்கிற. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குட்டியில் நாய்க்குட்டிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் வெரைட்டியாக இருக்கட்டுமே, நாய்களோ பூனையோ பெட்ஸ் எல்லாமே குட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அது தூக்கி வச்சு நம்ம கொஞ்சம் நம்ம உள்ளங்க அந்த அளவுக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கும். இவர் பாருங்கள், அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காரு. நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், இவர் போஸ் கொடுத்துட்ருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோன்னு கவனிக்கார். என்னாச்சு, கோவம் வந்துருச்சு பாருங்கள் நான் சொன்னதுக்கு. அங்கே பாருங்கள், ஆடுகள்லாம் சேர்ந்து ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவர் திரும்ப நம்மக்கிட்ட ஓடி வராரு பாருங்கள். அவருக்கு நம்மக்கிட்ட நல்லா யார் வீட்லேயும் வளர்த்த நாய்ங்கிறனால நல்லா ஒருத்தவங்க மடியில் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்மளை கண்டோன்னு பக்கத்தில் தூக்கும் என்னைய, அது நல்லா அரவணைப்புக்காக ஓடி வருது. ஆனால் இதை சேஃபாக கொண்டு வந்த ஆள்கிட்ட கொடுக்கணுமே, அவங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. சரி வா, நம்ம காம்பவுண்டு போகலாம். அங்கே பாரு, ஒன்ட்டு நான் பேசிகிட்டு இருக்கு, குறுக்காமல் ஒருத்தன் உள்ளே கிடந்து குழச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. டேய், என்னடா பண்ணுற நீ? டேய், உன்னை வெளியே அவுத்து விட்டா சரி வராடா. நீ பேசாமல் உள்ளே இருடா. உனக்கு ஈவினிங் ஒன்று வாக்கிங் கூப்பிட்டு போகிறேன். இப்போ நான் அவுத்து விட்டேன்னா நீ அவங்ககிட்ட போய்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். பாடுறா தம்பி, உள்ளே உங்கள் அண்ணன் கிடக்கான், அவன் என்ன பண்ணுறான் பாரு, சேட்டை பண்ணிகிட்டு இருக்கான்டா. டேய், சாமி நீ படுத்து தூங்கிட்டு, நான் உனக்கு சாப்பாடு தரேன். இப்போ தயிர் சாதம் சாப்பிடுவில்ல, சாப்பாடு தரேன். இப்போ சாமி காம்பவுண்டில் படுத்துற. சரியா? உன் ஓனர் வந்து கையில் கொடுத்துட்றேன். இப்படி வரக்கூடாதுடா தம்பி. பாய். டேய், நீ என்னடா துருன்னு இருக்க? மேலே போ, ஓடு, மேலே போ. இப்படிலாம் சேட்டை பண்ணுற மாதிரிலாம் நிற்கக்கூடாது. அது உன்னை கண்டா பயப்படும்டா. நீ ஏதாவது அதுகிட்ட விளாண்டு வச்சுக்கிற போகிற. அமைதியாரு. ஓகே.